இன்றைய தியானம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அது யோசுவா உன் வாயை விட்டு பிரியாது இருந்துச்சுன்னா நீ பயப்பட தேவையில்ல. இத்தனை திரளான மக்களை நான் எப்படி நடத்திட்டு போவேன்? என் தலைவர் மோசே மரிச்சிட்டாரு, அவர் அனுபவம் இருக்கு, அவர் வயதில் பெரியவர், நான் வாலிபன், எனக்கு அனுபவம் இல்லை, நீ பயப்படுறல்ல. நான் சொல்றேன், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. 2 காரியம் சொல்றார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இன்னைக்கு நம்முடைய வாயில ஆண்டவருடைய வார்த்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வார்த்தையாக இருந்தாலும் சரி, நியூ டெஸ்ட்மெண்ட் வார்த்தையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாயில் அது புறப்பட்டு வரும். நம்முடைய இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும்னு இயேசு சொல்கிறார். அப்போ இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? நியாயப்பிரமாண வார்த்தைகள். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ, என் அன்பு மகளே மகனே, இந்த காலையில் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை நம்ம இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் தியானம் பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 1 வசனம் நமக்கு அடிக்கடி நம்ம ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். பிரியமானே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷியாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நம்ம தான் தன் காலத்திலே தன்கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்போம். நம்ம செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். நீங்கள் எவ்வளவு நேரமாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களோ அவ்வளவாக அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம வாயை விட்டு பிரியாமல் இருக்கும். அதில் உள்ளதெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி ஈச் அண்ட் எவ்ரி செகண்டு அந்த வசனம் நம்மளை டைரக்ட் பண்ணும். பிரியமானவர்களே, தப்பானதை சிந்திக்கும் போது, தப்பானதை பார்க்கும்போது, தவறான இடத்துக்கு நம்முடைய கால்கள் போகும்போது அந்த வசனம் உண்மையாகவே பிரியமானவர்களே அனுபவபூர்வமாய் நம்மால் சொல்ல முடியும். அந்த வார்த்தை நம்மளை எச்சரித்து, நம்மளை கண்டித்து, நம்மளை சிக்ஷித்து, நம்முடைய பாதையே மாற்றும். இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுற அந்த கிருபையை மட்டும் எங்களுக்கு தாங்கன்னு இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் என்ன இடத்துல போனாலும் ஊழிய செய்கிறவர்களாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். அதில் உள்ளதெல்லாம் நம்ம கவனமாக மனசில் வச்சுக்கிட்டு அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகல் அதை தியானம் பண்ணி கொண்டிருப்போமானால், இப்போ சொல்கிறார் யோசுவா கிட்ட, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிக்கடி கர்த்தர் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம எப்படி வாசிக்கணும், அதை எப்படி நம்ம தியானம் பண்ணணும், அதை எப்படி நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கணும், அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. குறிப்பாய் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எப்பெல்லாம் சொல்றார் பாருங்க. கருத்தா போதிக்கணும், வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, வழியில் நடக்கும்போது, படுத்து கொண்டிருக்கும் போது, எழுந்திருக்கும் போது,
அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி வார்த்தையின்படி நம்ம எல்லா இடத்துலையும் வீட்டில் வசன போர்டெலாம் வச்சுருக்கிறோம். ஆனால் 6, 7, 8 இதை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் முழுக்க அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கற்பனைகளை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம எப்படி ஜாக்கிரதையாக வாசித்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பிரியமானவர்களே. 119 42ஆம் வசனத்தையும் 43ஆம் வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். வசனம் 43 சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11, 15 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். 15ஆம் வசனம் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குவேன். அப்படி சொன்னா அநேக வசனங்கள் இருக்கு. 119 முழுக்க வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்துக் கொள்வோம், அதையே சிந்திப்போம், அதை செயல்படுத்த கவனமாயிருப்போம். நம்ம தான் புத்திமானா இருக்க கர்த்தர் உதவி செய்வார், வழியே வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். யோசுவா 1:8 எங்களுக்கு தெரிந்த வசனம்னு நாங்கள் ஸ்கிப் பண்ணி போகாம இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நானும் என் சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தாரும். அப்பொழுது நானும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாரும் எங்கள் வழிகளை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். புத்திமானாயும் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாரும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.